ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருகருக்கு பிடித்த பிரசாதம் திருப்பாவனம் பண்ண போகிறோம். இது என் சின்ன பொண்ணு தான் பண்ண போகிறாங்க. கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் நெய் விட்டு அதில் கடலை மாவு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கை விடாமல் கிளறி விடணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். அதனால் நம்ம இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம்தான் ஆகும், ஆனால் நம்ம சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இதுக்கு பால் சேர்க்க போகிறோம். பால் சேர்த்து நல்லா கலந்து கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த கட்டிலாம் தட்டாமல் நல்லாயிருக்கும். கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா தான் அந்த மாதிரி வரும் சூப்பராக. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரையையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஸ்வீட் வாயில் போட்டோன்னே நல்லா கரையும், செமையாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது நல்லா சர்க்கரை போட்டோடனே பாருங்கள், நல்லா அப்படியே மெல்ட் ஆகி நல்லா ஒரு அல்வா கிளற மாதிரி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து நல்லா நுணுக்கிடுங்க மிக்சியில். நுணுக்கிட்டு இப்போ அந்த கடலை மாவில் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ விடாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். இடையிடையே நல்லா நெய் விட்டுக்கோங்க, ஒட்டாமல் வர்றதுக்கு. கடாயில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு, ஒரேடியாக நெய் விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிளறிக்கங்க. இந்த மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் போட்டோடனே கரையும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.